மக்களே, நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது இதை பற்றினா பஸ் சிமுலேட்டர் இந்தோனேஷியா கேம் பிளே தான். ஸோ வாங்க நம்ம இந்த வீடியோவில் போகலாம். பேக்ரவுண்டில் சில பல இதுக்கெல்லாம் ரிசோர்ஸஸ் கொடுத்து வச்சுருக்கேன். ஸோ என்ன மன்னிச்சுக்கோங்க, எதுக்கெல்லாம் கொடுத்துருப்பேன்னு சில பல பேருக்கு தெரியும். கொஞ்சம் எஃபிஎஸ் கம்மியாக வரும், கண்டுக்காதீங்க மக்களே. ஒரு 1 மில்லியன் ஸ்கோர் மட்டும் அது கொடுத்துருக்கேன். 1,48,000 ஸ்கோர் இதில் இருக்குது. எதுக்கும் வாங்க தெரியும். ஓகே மக்களே, வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். மழை இருக்காமல் குழப்பாமல் கம்மியான எஃபிஎஸ் இருந்தால் என்ன மன்னிச்சுக்கோங்க. ஸோ வி ஆர் இன் தி பிஸி ஸ்டேஷன் மக்களே. எஃபிஎஸ்லாம் செக் பண்ணிக்கிட்டேன், வீடியோவில் போடுற அளவுக்கு வருது, நோ ப்ராப்ளம். ரொம்ப லாகியாகவும் இல்லாமல் ரொம்ப ஸ்மூத்தாகவும் இல்லை. ஓகே, கமான் பாய்ஸ், ஹரி அப் நவ். இந்த பாட்டெலாம் கேட்டிருக்கீங்களா மக்களே? இப்போ நான் ஹரி அப் நவ்னு வரும் பேரை மறந்துட்டேன். டோன்ட் ரெட் மீ டவுன்லாம் கேட்டு பாருங்க மக்களே, செம்மையாக இருக்கும். வை பட்ஸ் வாங்க கீழே போகலாம். டே எப்பயும் போல என்ன ப்ரோ, எப்பயும் ஓடுற ரூட்டான்னு கேட்டீங்க, அது இந்த ரூட் இல்லை மக்களே. ஆல்ரெடி நான் ஸ்டேஷன் டு ஸ்டேஷன் வந்துட்டேன். இது செகண்ட் டைம் கோயிங். ஓகே ஸ்லோ டவுன். லாஸ்ட் டைம் நான் வரக்குள்ள ரொம்ப நல்லா ஓடிட்டு வந்தேன் மக்களே. லாஸ்ட் டைம் வரக்குள்ள ஆப்டிமஸ் கேமுக்கும் அன்ஆப்டிமஸ் கேமுக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்கோங்க, புரிஞ்சுக்கோங்க, ஓகேவா? ஆப்டிமஸ் கேம் டிராஃபிக் ரேசர் ரஷ்யன் வில்லேஜ், அது பாப்புலர் இல்லை, மொபைலில் இருக்க ஒன் ஆஃப் தி பெஸ்ட்டு கிராஃபிக்ஸ் கேமு. கொஞ்சம் லோ அண்ட் மொபைல்ஸுமே ப்ளே பண்ண முடிகிற கேமு. அதுக்கு ஃபேம் கிடைக்கலன்னா இதுக்கு ஃபேம் கிடச்சிருக்கு மக்களே. இதுதான் டிஃப்ரென்ஸ். ஸோ அந்த மாதிரி கேம்ஸ்லாம் இன்னும் நிறைய யூடியூபர்ஸ் வந்து அப்ரிஷியேட் பண்ணும் இனிஷியேட்டிவ் எடுத்து. அதுதான் நான் நினைக்கிறேன் ஒன் ஆஃப் த ஹிடன் ட்ரெஷர்ஸ். அது ஹிடன் ட்ரெஷர், அதை காப்பாற்ற வேண்டியது நம்மளோட பொறுப்பு மக்கள். இந்த கேமால் நான் ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆகிட்டேன். என்னோடய டிரைவிங் ஸ்கில்ஸ் எப்படி இருக்குது? நல்லா இருக்கா மக்களே? நல்லா இருக்கா இல்லையா? இல்லை நம்மளுக்கு ஃப்ளைட் ஓட்ட தான் வரும். போங்கடா, இன்றைக்கி இதுக்கு நான் இப்படி ஓட்டிகிட்ருக்கேன், நல்லா தானே ஓட்டுவேன். ஓகே, பஸ்ஸோட ஹெல்த்து நக்கிட்டு போவோம். இங்கே நான் 120 130 தான் ஓட்டுறது எப்பயுமே ஸ்பீடு. ஆனால் இங்கே செட் ஆகாது. இது உள்ளே இருக்க மாதிரி இதோட சவுண்ட் இன்ஜின் நல்லா இருக்கு, அவ்வளோதான். இதோட சவுண்ட் இன்ஜின், விஷுவல் இன்ஜின் நல்லாவே இல்லை. அதாவது இதில் இருக்க சவுண்டு நல்லா இருக்குது, விஷுவல்ஸ் அதாவது கிராஃபிக்ஸ் நல்லா தான் இருக்கும் ஹையில் வச்சா. ஆனால் இவன் ஆப்டிமைஸே பண்ணலையே கேமு பாரு. இதில் அதாவது நான் இப்போ நிறைய பேருக்கு போரிங்காக கூட இருக்கலாம், ஆனால் இதை உட்காந்து கேளுங்க மக்களே. கேம் ப்ளே போட்டால் மட்டும் பார்க்குறீங்களா? ஸோ இப்போ பாரு, இந்த பில்டிங்ஸ்லாம் இப்போ ரெண்டரினா. இப்போ அந்த பில்டிங்ஸ்லாம் ரெண்டரினாச்சா? அந்த பில்டிங்ஸ் ரெண்டரினா ஒரு வே பாருங்கள். அந்த பில்டிங் ஆல்ரெடி ப்ரீ ரெண்டர் பண்ணி வச்ச மாதிரி கொஞ்சம் ஸ்பீடாகவே ரெண்டர் ஆகுது. அந்த ரெண்டரிங்கை கொஞ்சம் குறைச்சிட்டு அங்கே ஃபாக் எஃபெக்ட் போட்டிருந்தா ரெண்டரிங் குறையும், ப்ராசஸருக்கு லோடு குறைஞ்சா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், இன்னொரு லோடு எடுத்து தலையை போட்டுட்டு நம்மளுக்கு 30 FPS கான்ஸ்டண்ட்டாக வரும், 60 FPS கூட வரும். இப்போ இத்தனை ட்ரீஸில் இத்தனை ஹை டெக்ஸ்சர் யூஸ் பண்ணாமல் ட்ரீயை சிங்கிள் என்டிட்டியாக பண்ணியிருக்கலாம். இல்லை அவங்களுக்கு தெரியாதான்னு கேட்டிங்கன்னா அதில் தெரியும் மக்களே, ஆனால் அவங்க ஆப்டிமைஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி சில பல டெக்கீஸ் வந்தால் தான் ஒர்க் ஆகும். மணியை கொடுத்து எல்லாத்தையும் பே பண்ண விடுங்கடா. ஓ மக்களே, இந்த ரூட் ஸ்மூத் 150 தெரியுமா? ஸ்மூதான 150 போகலாம். மெயின் நிற்காமல் நம்மளால் எவ்வளோ ஸ்பீடில் போக முடியுதோ அவ்வளோ ஸ்பீடில் போகலாம் இந்த ரூட்டில். பஸ் சிமுலேட்டர் இந்தோனேஷியாலே ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு ரூட்ஸ். டிராஃபிக்கே இருக்காது, 4 லேன் ரோடு, வேறு அழுத்திப்புடி தான். என்ன மாதிரி ஒரு ரியல் லைஃப் டிரைவர் மாட்டினா போவீங்களா மக்களே? ஆனால் இந்த ஸ்பீடில் இந்த ஸ்மூத்னஸ்ங்கிறது ரேர் தான். இந்த ஸ்பீடில் எந்த செக்ஷன்லேருந்து எந்த செக்ஷனுக்கு நீங்கள் வருவீங்க மக்களே? இப்போ நீங்கள் பஸ்ஸில் ஏறியே தான் ஆகணும். ஆனால் உங்களை நான் எப்போ கேட்டாலும் இறக்கி விட்ருவேன். எந்த செக்ஷன்லேருந்து எந்த செக்ஷன் வரைக்கும் வருவீங்க அந்த டைம் ஸ்டாம்பை கீழே போட்டுவிடுங்க. 5 minutes to
இப்போ 4 மினிட்ஸா? இப்போ நான் 4 மினிட்ஸ் ஸ்டார்டிங்லேருந்து ஸ்மூத்தாக ட்ரைவ் பண்ண ஆரம்பிச்சிருப்பேன்னா 4 to 4 minutes 56 seconds ப்ரோ அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். அந்த மாதிரி புரிஞ்சா? ட்ரை பண்ணுங்க மக்களே. இதெல்லாம் கரெக்டாக தான் பண்ணியிருக்கான். ஒவ்வொன்றுக்கும் அவன் ஒரு 1 year ஆகும் மக்களே கேம் ஆப்டிமைஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். ஆனால் பண்ண மாட்டேங்களே. 168 இதுதான் பெஸ்ட்டு ரோடு. இப்போ நான் லைட்டாக அங்கே கொடுத்துருக்க ஒரு பம்புக்கே நேரம் கிளம்பிருக்கணும். ஸ்பீடு த்ரில்ஸு பட் அல்சோ கில்ஸு. ஸ்டேட்மெண்ட்டை நான் எங்கேயோ கேட்டேன். அதுன்னு ரொம்ப லோ ஸ்பீடில் போனாலே தப்பு, ரொம்ப லோ ஸ்பீடில் போனாலே தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன். மீடியம் ஸ்பீடில் போனாலும் தப்புன்னு சொல்ல மாட்டேன். இந்த மாதிரி ரோட்டில் ஹை ஸ்பீடில் போனாலும் தப்புன்னு சொல்ல மாட்டேன். பிகாஸ் ஐ எம் நாட் ஏ பூமர். நிறையா பூமர் கிளம்பி வந்துடாதீங்க. ஐ எம் வெரி வெரி பாவமான ஜீவன். ஓகே மல்ல வாங்க. ஆனால் 170லாம் ஓவர்லேயும் ஓவர். அது நம்ம இந்தியன் ரோட்ஸ் இருக்க கண்டிஷனுக்கு ஒரே ஒரு பம்பு மொத்த கார்ஸும் காலி. ஒரு 130 140 போகிறது தப்புன்னே சொல்ல மாட்டேன் இந்த மாதிரி ரோட்ஸ்லாம். ஏன்னா மித்த வெஹிக்கல்ஸும் அந்த ஸ்பீடில் தானே போயிட்டுருப்பாங்க. நம்ம லோ ஸ்பீடில் போனால் தான் பிரச்சனை. பின்னாடி இருந்து அவனை வந்து முட்டிடுவான்ட்டு. இப்போல்லாம் நோ ப்ராப்ளம். இவ்வளோ ஸ்மூத்தான ரோட்டில் இவ்வளோ நல்லா இருக்குன்னு பாருங்கள். ஜஸ்ட் என்ஜாய் இட் மக்களே. சென்ட்ரல் லேனில் எவனுமே இல்லை. சென்ட்ரல் லேனோட கிங்குங்கிற மாதிரி எழுதி பிடிச்சிட்டு போயிட்டுருக்கேன். இதுதான் என்னோட ஸ்மூதஸ்ட் டிரைவிங். இப்படியே இந்தியா ஃபுல்லாக ரோடு இருந்து நம்ம 200 km/h ஓட்டுங்கடா அப்படின்னு விட்டுக்கிட்டா எப்படி இருக்கும்னு யோசிங்க. வாவ். ஐயோ டே நான் வண்டி உருட்டிட்டு வரலடா. ஸ்பீடாக வரேன்டா. ஓகே 160லேருந்து சடனாக ஸ்லோ டவுன் ஆனேன். ஆனால் இவ்வளோ நல்ல பிரேக்கிங் சிஸ்டம் அவங்களே இருக்கும் பஸ்ஸஸில். இந்தோனேஷியாவில் இருக்கவங்களே கேட்குறேன். ஏன்னா இந்தோனேஷியாவிலேருந்து சில பல ஆடியன்ஸ் இருக்காங்க. இவ்வளோ வேகமாக ஸ்லோ டவுன் ஆகும் பஸ். ஆக்சிலரேஷனும் பாருங்க. இதுனா பஸ்ஸாக வேறு ஏதாவது ரேஸ் காரான்னு எனக்கு தெரியல நிஜமா. ஓகே மகளே பாருங்க. டிரைவ் டு சிரிபான் அப்படிங்கிற ஒரு 100 நோக்கி நம்ம இப்போ போயிட்டுருக்கோம். இதுக்கு நான் ஆடால் தான் பே பண்ணுவேன். காசு கொடுத்துலாம் நான் பே பண்ணுற மாதிரியே இல்லை. பாய். மாட்டிக்கிட்டேன் 360 வியூ ப்ரோ. என்ன மக்களே ஆச்சு? லைட்டாக போடுங்கடா. டே தம்பி லைட் ப்ளீஸ். லைட் லைட்ரா ஹெட்லைட்ரா. Okay. We are out of the chaos. நான் 95 இதுக்குடா. டேய் ஒன்லி 95யா? ஸ்பீட் இஸ் லிமிட்டட் டு 95யா? டேய் தப்புப்பா. க்ரூஸ் கண்ட்ரோல்லாம் இல்லைப்பா இந்த. டேய் ஆஃப் ஆயிடுச்சு. இன்ஜின் ஆஃப் பண்ணி அனுப்பணும். இன்ஜின் ஆஃப் ஆகு. அழுத்து. மகளே ரிப்பேர் பண்ணிட்டு வந்தால் தான் நினைக்கிறேன். 95 தாண்டல. இதுக்கே இவ்வளோ லிமிட் ஆயிருமா? நான் ஏதாவது கை வச்சு சும்மா இல்லாமல் இப்படி பண்ணிக்கிட்டேன். நான் என்னன்னே தெரியல. பட் ஒன்லி செலவிங் மீட்டு எல்லாம் ரிப்பேர் பண்ணிட்டு வர லேட்டாகும் மகளே. ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். மரட்டா என்னை மன்னித்துக்கோங்க.